வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இந்த சாப்டரோட டைட்டில் படிக்கும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாலிகுல்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஏன் மாலிகுலர் ஃபார்மேஷன் வருது, ஏன் பாண்டிங் ஃபார்மேஷன் ஆகுது, இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அப்போ மோஸ்ட்லி இந்த வேர்ல்டில் எல்லா எலிமெண்ட்டோட ஆட்டமுமே பார்த்தீங்க அப்படின்னா யார் கூடயும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனர்ட் கேஸ் எலிமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜினான், ரேடான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இனர்ட் கேஸ் எலிமெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி யார் கூடயும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண மாட்டாங்க, ஐசோலேட்டட் ஆட்டமாவே இருப்பாங்க. இந்த இனர்ட் கேஸ் எலிமெண்ட் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆட்டமா இருக்கிறதுனால இவங்களுக்கு யார் கூடயும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுறது இல்லை. அதனால இவங்க இனர்ட் கண்டிஷன்ல இருந்துட்டு போயிடுறாங்க. பட் மற்ற எலிமெண்ட்லாம் பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம பாண்டிங்னு சொல்றோம். அப்போ இந்த வேர்ல்டு எந்த ஒரு எலிமெண்டோட ஆட்டமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு ஃபார்ம்ல தான் இருக்காங்க. தன்ன மாதிரி இன்னொரு ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்க, அல்லது வேற ஒரு எலிமெண்டோட ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்க. அப்போ கெமிக்கல் பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டெஃபினேஷன்ல the attractive forces which holds various constituents, அதாவது atoms, ions, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், together in different chemical species is called chemical bond. இது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். பட் இந்த கெமிக்கல் பாண்டை பத்தி யாராவது சயின்டிஸ்ட் ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1916ல கோசல் அண்ட் லீவ்ஸ்னு சொல்லி 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அந்த கோசல் அண்ட் லீவ்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏன் ஒவ்வொரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டம் கூட அட்டாச் ஆகுது, அதாவது ஏன் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது, பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது அங்கே என்ன நடக்குது, என்ன காரணத்தினால ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது, அப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது எல்லா ஆட்டமுமே ஒரே மாதிரி தான் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பற்றி அவங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டதுக்கு பிறகு அவங்க நமக்கு ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த கோசல் அண்ட் லீவ்ஸ் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு இப்போ பார்ப்போம். கோசல் லீவ்ஸ் அப்ரோச் டு கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங் பத்தி கோசல் லீவ்ஸ் உடைய அப்ரோச் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த கோசல் லீவ்ஸ் அப்ரோச் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னன்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி பீரியாடிக் டேபிள் நடத்தும் பொழுதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டம்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துப்போம். லித்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s1. ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. பட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்ன, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்றோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன சொல்றோம், வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. இதில் பெரிலியம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2. செகண்ட் ஷெல், அதாவது லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ பெரிலியம்க்கு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்காங்க. போரான் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1. அப்போ 2 பேருமே செகண்ட் ஷெல் தான். செகண்ட் ஷெல் லாஸ்டா இருக்குது, அதுல 3 எலக்ட்ரான் இருக்காங்க. அப்போ இதுல 3 எலக்ட்ரான் தான் என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான். கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p2. அப்போ 2s2 2p2 செகண்ட் ஷெல்ல தான் 4 எலக்ட்ரானுமே இருக்காங்க. அப்போ இவருக்கு வேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. நைட்ரஜன் 1s2 2s2 2p3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் யார் எடுத்துப்பீங்க, செகண்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 5. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் 1s2 2s2 2p4. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை பேர் இருக்காங்க, 6 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஃப்ளோரின் பாருங்க 1s2 2s2 2p5. இதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை பேர் இருக்காங்க, 5 6 7. அப்போ இவருக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் நியான் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 8 எலக்ட்ரான். ஏன்னா லாஸ்ட் ஷெல்ல எத்தனை பேர் இருக்காங்க, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன செய்ய போகுது, கெமிக்கல் பாண்டிங்ல முக்கியமா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துப்போம். லித்தியமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1ன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு டாட் வைக்கணும். ஏன் சார் இங்க ஒரு டாட் வைக்கணும், இதுக்கு பேர் என்ன சார்னு கேட்டீங்கன்னா லீவிஸ் டாட்னு சொல்லுவோம். இந்த லீவிஸ் டாட் எதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, சம் கெமிக்கல் பாண்டிங் நடக்குது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்குள்ள அப்படின்னா அந்த பாண்டிங் எதனால நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அப்படின்னா இந்த லீவிஸ் டாட் பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் அது நமக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் பெரிலியம் பாருங்க, பெரிலியத்தோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 2. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 1 2. இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த லீவிஸ் டாட் வைக்கிறீங்களே, இந்த டாட் வைக்கும் பொழுது டாப் அண்ட் பாட்டம் பெரிலியத்துக்கு வைக்கிறீங்க, ஏன் சார் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வைக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா வைக்கலாம், நமக்கு ஒரு சிமெட்ரிக்கல் வேணும்ன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம். நெக்ஸ்ட் போரான் பாருங்க 3. அப்போ 1 2 3. ஓகேவா. நெக்ஸ்ட் கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4. அதுல பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகேவா. நெக்ஸ்ட் நைட்ரஜன் பாருங்க, நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 5. இதுல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5.
ஒரு சிமெட்ரிக்கலா இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன செய்றோம், அந்த 2 எலக்ட்ரான் டாப்ல கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பாருங்க. ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை 6. அப்போ 1 2 3 4 5 6 இப்படி வச்சிடலாமா? ஏன்னா மேல 2 கீழே 2 எலக்ட்ரான் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் 1 1 இருக்கு, சிமெட்ரிக்கலா இருக்குல்ல. ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃப்ளோரின் பாருங்க. ஃப்ளோரினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை 7. ஸோ 1 2 3 4 5 6 7 ஓகேவா? நெக்ஸ்ட் நியானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை 8. இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நமக்கு வரைய தெரியணும். இந்த லீவிஸ் டாட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான். ஓகே, இந்த லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம என்ன சார் ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சாதான் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது எப்படி எலக்ட்ரானை ஷேர் பண்றாங்க, எப்படி எலக்ட்ரானை கெயின் பண்றாங்க, இது எலக்ட்ரோவலன் பாண்டா கோவலன் பாண்டா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? அப்போ இந்த கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டர் இருக்கு பாருங்க, அது உள்ள நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும். இது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ல உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோவலன் பாண்ட்னா என்ன, கோவலன் பாண்ட்னா என்னங்கறத இப்ப பார்ப்போம். இப்போ எலக்ட்ரோவலன் பாண்ட்னா என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரோவலன் பாண்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கேட்டயான் அண்ட் ஆனயான். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். பட் அதை நம்ம ஸ்டெப் வைஸ் புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியா புரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துப்போம். சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s1. இது ரொம்ப சிம்பிளா எழுதணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன்ல நியான் வித் 3s1 எழுதுவோம். ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா அப் டு 1s2 இருந்து 2p6 வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஷெல் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இது வரைக்கும் நியான் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஷெல் உள்ள என்டர் ஆகுது. ஸோ 3s1. அப்போ நியான் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அந்த செகண்ட் ஷெல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் 3s1 எழுதினா போதும். ஓகேவா? இது சிம்பிளா எழுதுறதுக்காக நான் சொல்றது. நெக்ஸ்ட் குளோரின் பார்த்தீங்கன்னா குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க 1s2 2s2 2p6 3s2 3p5. அப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெல் இதோட முடியுது. ஓகேவா? அப்போ இது எப்படி சிம்பிளா எழுதலாம், இன்டர்செக்ஷன் நியான் 3s2 3p5 இதை மட்டும் எழுதினா போதும். இந்த நியான் அப்படிங்கிறது இது உள்ளடக்கப்பட்டது, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இன்டர்செக்ஷன் நியான் போட்டுறோம். ஓகேவா? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், புரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு சோடியமுக்கு குளோரினுக்கு எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்றோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இவர் கேட்டயானா இருக்காரு, இவர் ஆனயானா இருக்காரு. எப்போ இவர் கேட்டயானா மாறுறாரு, எப்போ ஆனயானா மாறுறாருன்னு கேட்டீங்கன்னா சோடியம் அயனைசேஷன் ஆகணும், ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். அப்போ ஒரு சோடியம் எப்போ ஒரு கேட்டயானா மாறுது, ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும் பொழுது அப்போ Na பிளஸ் 1 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிடுது. அப்போ ஒரு குளோரின் எப்போ ஒரு ஆனயானா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை ஒரு குளோரின் கெயின் பண்ணும் பொழுது ஆனயானா மாறுது. ஓகே, இதெல்லாம் எனக்கு புரியுது சார். குளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, சோடியம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, அதை கேட்டயான்னு சொல்றோம், இது ஆனயான்னு சொல்றோம், இதெல்லாம் ஓகே. பட் ஏன் சோடியம் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்றாரு, ஏன் ஒரு எலக்ட்ரானை குளோரின் கெயின் பண்றாரு, இது நமக்கு புரியணும் இல்லையா? இதை பத்தி பேசினவர் தான் கோசல் லெவிஸ். ஓகேவா? அப்போ இந்த கோசல் லெவிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா ஆட்டமுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்றாங்க. ஆக்டெட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, 8 எலக்ட்ரான் ரூல். அது என்ன 8 எலக்ட்ரான் ரூல், அது என்ன ஆக்டெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எல்லா எலிமெண்ட்டுமே என்ன செய்யுது, எல்லா ஆட்டமுமே எப்படியாவது 8 எலக்ட்ரானை கொண்டுட்டு வரணும்னு தான் ட்ரை பண்ணுது. சப்போஸ் ஒரு ஆட்டம்கிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, 8 எலக்ட்ரான் கொண்டுட்டு வரதுக்கு 7 எலக்ட்ரானை கெயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய 8 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணிப்பாரு. இல்ல சம் எலிமெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான் இருக்கும், தாங்கிட்ட 2 எலக்ட்ரான் தான் தேவைப்படுது அப்படின்னா எப்படியாச்சும் இன்னொரு ஆட்டம் கிட்ட இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி 8 எலக்ட்ரானை ஆக்டெட் ரூல்ல கம்ப்ளீட் பண்ணிப்பாரு. அப்போ எல்லா எலிமெண்ட்டுமே ஒரே நோக்கத்தோட தான் செயல்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல 8 எலக்ட்ரான் கொண்டு வரணும், இதான் அவங்களோட நோக்கம். அப்போ இந்த எலக்ட்ரோவலன் பாண்ட்ல இந்த ஆக்டெட் ரூல் ஃபாலோ ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுலயும் அந்த ஆக்டெட் ரூல் ஃபாலோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கோங்க. சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன 1s2 2s2 2p6 3s1. ஸோ இவருக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்காங்க, 7 எலக்ட்ரான் வேணும் இந்த தேர்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரானை கொண்டுட்டு வருது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நம்ம பீரியாடிக் டேபிள்ல படிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் தேர்ட் ஷெல்ல இருக்காங்க, நம்ம 7 எலக்ட்ரானை கெயின் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்போ இவர் என்ன செய்வார் சோடியம்னு கேட்டீங்கன்னா இந்த 3s1 எலக்ட்ரான் இருக்காங்க பார்த்தீங்களா, இவரை லாஸ் பண்ணிடுவார். அப்போ இவரை லாஸ் பண்றது மூலமா என்ன சார் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1s2 2s2 2p6
அந்த 2s2 2p6 இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஷெல்ல பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்குது பாருங்க. அப்போ இன்னர் ஷெல் இருக்கு இல்லையா, செகண்ட் ஷெல், இது உள்ள பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் எப்படியோ அவர் மெயின்டைன் பண்றாரு. அது மூலமா இவர் ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிப்பார். அப்போ குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க, 1s2 2s2 2p6 3s2 3p5. இவருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை பேர் இருக்காங்க? 5 6 7. அப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் இருக்காங்க வேலன்ஸ் எலக்ட்ரானா. இவருக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும், இந்த தேர்ட் ஷெல் அதாவது அவுட்டர் ஷெல்ல 8 எலக்ட்ரான் எப்படியாவது இவர் மெயின்டைன் பண்ணுவார். அதாவது இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொண்டுட்டு வந்துருவார். அப்போ இவருக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும்னும் பொழுது ஈஸியா ஒரு எலக்ட்ரான் இவர் கெயின் பண்ணி எப்படியாவது ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணிடுவார். பட் சோடியம் அப்படி கிடையாது. 7 எலக்ட்ரானை கெயின் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1 or 2னா பரவாயில்ல, 7 எலக்ட்ரான் கெயின் பண்ணாதான் அவருக்கு தேர்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் கொண்டுட்டு வர முடியும். அது ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா? அப்போ சோடியம் என்ன செய்யறாருன்னா இங்க ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்றாரு. பட் குளோரின் என்ன செய்யறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு எலக்ட்ரான் தான் வேணும்ன்றதுனால ஜஸ்ட் 1 எலக்ட்ரான் கெயின் பண்றதுங்கிறது கொஞ்சம் ஈஸி தான் குளோரினை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அப்ப ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்டா இருக்கிறதுனால என்ன செய்யறாரு, எப்படியாவது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி இவர் இங்க ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஓகேவா? அப்போ எல்லா எலிமெண்ட்டுமே என்ன செய்யுது அப்படின்னா எப்படியாவது ஆக்டெட் ரூலை தான் ஃபாலோ பண்ணுது. ஆக்டெட் ரூல்னா என்ன சொன்ன, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல எப்படியாவது 8 எலக்ட்ரானை கொண்டுட்டு வரணும். இதான் ஆக்டெட் ரூல், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ குளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றது மூலமா எந்த மாதிரியான இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவர் அட்டைன் பண்றாரு. அப்போ ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s2 2p6 3s2 3p6 தான் ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதுதான் இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்றோம். அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை குளோரின் கெயின் பண்றதுனால இவர் ரொம்ப ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றாரு. பட் இங்க சோடியம் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்றதுனால இவர் நியானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்றாரு. ஓகேவா? அப்போ இவங்க ரெண்டு பேருமே எப்படியாவது என்ன செய்யறாங்க, ஆக்டெட் ரூலை தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டையான் அண்ட் ஆனையான் இருக்காங்க இல்லையா, இவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேட்டையான்னு சொல்றோம், இவரை நம்ம என்ன சொல்றோம், ஆனையான்னு சொல்றோம். ஓகேவா? கேட்டையான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும், ஆனையான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணது இல்லையா, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோவலன்ட் பாண்ட்னு சொல்றோம். அப்போ எந்த ரெண்டு ஆட்டம் கடையிலையும் பாண்ட் ஃபார்மேஷன் ஒன்று வருதுனால மேபி எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கலாம், எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கலாம், அல்லது எலக்ட்ரானை ஷேர் பண்ணிருக்கலாம். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா சோடியம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு, குளோரின் எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரானை ஷேர் பண்றதுனா என்ன, அதுக்கு நேம் என்ன அப்படிங்கறத இப்ப அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது கோவலன்ட் பாண்ட். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா லாங்மொயிர் அண்ட் லூயிஸ் 1919ல. கோவலன்ட் பாண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ ஆட்டம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கோவலன்ட் பாண்ட்னு சொல்றோம். இதை லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குளோரின் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம், கார்பன் ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டம், இவங்கெல்லாம் சிங்கிள் ஆட்டமா இருக்கும்பொழுது இவங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் லூயிஸ் டாட் படி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்லையா. அது நமக்கு புரிஞ்சாதான் இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல எப்படி கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ குளோரினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை பாத்தீங்கன்னா 7. அப்போ 1 2 3 4 5 6 7. ஓகேவா? லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்கன்னா குளோரினுக்கு இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் லூயிஸ் டாட் படி. ஆக்சிஜன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை 6. அப்போ 1 2 3 4 5 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான். அப்போ 1. கார்பன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை 4. 1 2 3 4. ஓகேவா? நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. 1 2 3 4 5. ஓகேவா? சோ இதுதான் ஒவ்வொரு ஆட்டமுக்கு லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல வேலன்ஸ் எலக்ட்ரான். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ கோவலன்ட் பாண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துப்போம். குளோரின் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கோங்க 1 2 3 4 5 6 7. கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது என்ன, ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ ஆட்டம் இல்லையா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் என்ன செய்யுது, பாண்ட் ஃபார்மேஷன் ஆக போகுது. ஓகேவா? இவரும் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்றாரு, இந்த குளோரின் ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவரு இந்த குளோரின் ஆட்டம் இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகுறாங்க. இது என்ன சார் இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டம் எப்படி ஆக்டெட் ரூலை ஃபாலோ ஆகுது அப்படிங்கறத இப்படிதான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த சிஎல் எடுத்துப்போம். சிஎலுக்கு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் சொன்னா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். இவருக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும் 8 எலக்ட்ரான் ஆயிடும். அப்போ ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆயிடும்.
1 2 3 4 5 6 7 8 சார் இந்த எலக்ட்ரான் இந்த குளோரின் ஆட்டம் உடையதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவருடைய தான். பட் ஆக்டெட் ரூல் படி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. அப்போ இவருக்கு 8 எலக்ட்ரான் கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட் ரைட் சைடு குளோரின் ஆட்டம் வாங்க. இவருக்கும் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய குளோரின் ஆட்டம் இருக்கு இல்லையா, இவருடைய இந்த எலக்ட்ரானை சேர்த்து பார்க்கும் பொழுது இவருக்கும் 8 எலக்ட்ரான் ஓகேவா. அப்போ ரெண்டு குளோரின் ஆட்டமும் என்ன செய்றாங்க, ஆக்டெட் ரூலை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. அப்போ இதை தான் எப்படி சொல்றோம் அப்படின்னா Cl பாண்ட் Cl னு சொல்றோம். நெக்ஸ்ட் H2O மாலிக்யூல் பார்ப்போம். ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா லீவிஸ் டாட் 1 2 3 4 5 6 ஓகேவா. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கேமரால. ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 1 இவருக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான். சார் இங்கே ஹைட்ரஜன் நீங்கள் எழுதும்போது இங்கே தானே சார் நீங்கள் டாட் வச்சிங்க லீவிஸ் டாட், இங்கே நீங்கள் ரைட் சைடில் வைக்கிறீங்க அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது எலக்ட்ரானை எந்த பக்கம் பாண்டிங்கில் இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம கொண்டுட்டு வரணும் ஓகேவா. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது ரொம்ப நீங்கள் பர்ஃபெக்டான ரூலெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது அந்த எலக்ட்ரான் ஆக்சிஜன் பக்கம் என்ன செய்யும், டைரக்ஷன் திரும்புறதுனால நம்ம இந்த பக்கம் தான் கொண்டுட்டு வரும். இதெல்லாம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இந்த H2O மாலிகூல்ஸ்ல ஆக்சிஜன் எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. ஹைட்ரஜன் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுவார். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 8 எலக்ட்ரான் வந்துருது எப்படி, 1 2 3 4 5 6 7 8 ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானை இவர் கெயின் பண்ணினா செய்றாரு, ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஆக்சிஜன் ஓகே. பட் ஹைட்ரஜனுக்கு என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ஆக்டெட் ரூல்லாம் ஃபாலோ ஆகுது. இது டப்ளெட்னு சொல்லுவோம், சில பேர் டூப்ளெட்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு ஜஸ்ட் ரெண்டு எலக்ட்ரான் தான் என்ன செய்ய முடியும், ஃபர்ஸ்ட் ஷெல்ல வச்சுக்க முடியும். ஏன் 1s அவ்வளவுதான், அந்த s ஆர்பிட்டல் மட்டும் தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்கிறதுனால ஸோ ரெண்டு எலக்ட்ரான் தான் இவரால் கெயின் பண்ண முடியும். ஹைட்ரஜனுக்கு ஆக்டெட் ரூல்லாம் ஃபாலோ ஆகாது. ஒரு s ஆர்பிட்டல்ல ரெண்டு எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு 1 2 ரெண்டு எலக்ட்ரான் கிடைச்சிருச்சா. இந்த ஹைட்ரஜனுக்கு பாருங்க 1 2 ரெண்டு எலக்ட்ரான் கிடைச்சிருச்சா. ஆக்சிஜனுக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 அந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் சேர்த்து பார்க்கும்போது இவர் ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஓகேவா. அப்போ H2O மாலிகூல் கோவலன்ட் பாண்ட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இருக்குது, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஓகேவா. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கு வருவோம். கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ல கார்பனுடைய லீவிஸ் டாட் படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஓகேவா. இங்கே உங்களுக்கு டவுட் வரலாம், என்ன சார் கார்பனுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரானா லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும் ரெண்டு ரெண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த கார்பன் ஆட்டம் கூட ஆக்சிஜன் இப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுவார். இவரும் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆட்டத்தை கூட ஓவர்லாப்பிங் பண்ணுவார். அப்போ ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 7 8 இந்த ஆக்சிஜனுக்கும் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 வந்துருச்சா. கார்பன் ஆட்டம் இப்போ ரெண்டு ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டெட் ரூலை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவார். கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் என்ன செய்றாங்க, கார்பன் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்டிக் பாண்ட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் ஓ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஓ, இப்படி தான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நைட்ரஜன் மாலிகூல் பார்ப்போம். நைட்ரஜன் மாலிகூல்ல நைட்ரஜன் ஆட்டமுக்கு லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்காங்க. பட் பாண்ட் ஃபார்மேஷன்ல பார்த்தீங்கன்னா N2ல 1 2 3 4 5 அதே மாதிரி 1 2 3 4 5 இப்படி தான் இருக்கும். அப்போ இவங்க எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணுவார். இந்த நைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் பண்ணுவாங்க ஓகேவா. அப்போ 1 2 3 4 5 6 7 8 இந்த நைட்ரஜன் ஆட்டமுக்கு 1 2 3 4 5 6 7 8 அப்போ இந்த நைட்ரஜன் மாலிகுலர் ஸ்டிக் பாண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் ஓகேவா. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்காங்க, ஷேரிங் இதில் இப்படி இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஓகேவா. வாட்டர் மாலிகூல்ஸில் பார்த்தீங்கன்னா இதான் இப்படி இருக்கிறத நம்ம ஸ்டிக் பாண்டில் வரைகிறோம். இங்கே எலக்ட்ரான் இப்படி சிம்பிளாக காமிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம்.
ஓகேவா? இது எல்லாமே பாண்டிங்கில் இருக்காங்க. அப்போ எல்லா மாலிகூல்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்ஸ் என்ன செய்றாங்க, ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ ஆட்டமாக தான் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கோவலன்ட் பாண்டுன்னு சொல்கிறோம். இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி எல்லா ஆட்டமும் என்ன செய்கிறாங்க, ஆக்டோட் ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க கோவலன்ட் பாண்டில் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னும் கூட சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ சம் ஆர்கானிக் மாலிகுல் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். C2H4 இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஈத்தின்னு சொல்லுவோம். ஸோ கார்பனுக்கு லீவிஸ் டாட் படி பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இவருக்கும் ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க, இவருக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஓகேவா? இப்போ ஹைட்ரஜன் என்ன செய்கிறார், கார்பன் கூட இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணுறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கூட இந்த மாதிரி எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ கார்பன் எப்படி ஹைட்ரஜன் கூட ஓவர்லேப்பிங் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பன் என்ன செய்யும், இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ கார்பனுக்கு 1 2 3 4 5 6 7 8 இந்த கார்பனுக்கு ஆக்டோட் ரூல் ஃபாலோ ஆகுதா? நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இவருக்கும் ஆக்டோட் ரூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 ஹைட்ரஜனையும் பாருங்க டபுளட் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? அப்போ C2H4 எப்படி இருக்கும், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் 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 ஹைட்ரஜன். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஈத்தேன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் C2H2 ஈத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ 1 2 3 4 1 2 3 4 ஹைட்ரஜன் கார்பன் கூட இந்த மாதிரி பாண்டிங்கில் இருக்கும். இது டபுளட் ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ கார்பன் ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, 6 7 8 கிடைச்சிருச்சா? இப்போ இந்த கார்பன் 6 7 8 கிடைச்சிருச்சா? அப்போ இவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா C ட்ரிபிள் பாண்ட் C பாண்ட் H பாண்ட் H. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம், ஈத்தைன்னு சொல்றோம். இதை பத்திலாம் நம்ம ஆர்கானிக் படிக்கும்போது தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். CO3 2- கார்பனேட் பட் அனியானிக் கண்டிஷன்ல இருக்காங்க. இப்போ இவருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் பிளஸ் ஆக்சிஜன் ஆட்டமுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ 6 இன்டூ எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க, 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ 6 இன்டூ 3 இஸ் எவ்வளோ வரும், 22. 2- இருக்கு. ஸோ 2- அப்படிங்கிறது என்னன்னா அந்த கார்பனேட்ல எக்ஸ்ட்ராவா 2 எலக்ட்ரான் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது கெயின் பண்ணி வச்சிருக்காரு, ரிடக்ஷன் ஆயிருக்காரு. அப்போ 2- பொழுது 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால +2ன்னு சொன்னீங்கன்னா is equal to 24 எலக்ட்ரான் டோட்டலா இருக்காங்க. ஓகேவா? அப்போ கார்பனேட்ல டோட்டலா 24 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. இப்போ லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்கன்னா சென்டர்ல தான் கார்பன் ஆட்டம் இருக்கும், சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் சார் கார்பன் சென்டர்ல இருக்கு சுத்திரும் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி ஹை எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஆர் வெரி லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருப்பாங்க, சரௌண்டிங்ல மற்ற எலமெண்ட்லாம் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்போ சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்க 4 இருக்கும். 1 2 3 4. ஓகேவா? மேல டாப்ல பாருங்க ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 6 1 2 3 4 5 6. ஓகேவா? நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும் பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஏன் சார் 6 தானே இருக்கும், 6 + 6 12 தானே இருக்கணும், இங்க ஏன் 7 வந்திருக்கு? எக்ஸ்ட்ராவா அந்த 2 எலக்ட்ரான் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ரிடக்ஷன் சொல்றோம். எக்ஸ்ட்ராவா 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்காங்க. சோ அந்த 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணது எப்படி இருக்குது, லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. அப்போ டோட்டலா இந்த மாலிகூல்ஸ்ல how many number of electrons இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. அப்போ பாண்டிங் படி பாத்தீங்கன்னா கார்பன் ஆட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம்ல சிங்கிள் பாண்ட்ல இருக்கும், டாப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம்ல டபுள் பாண்ட்ல இருக்கும். அப்போ இது இன்டர்செக்ஷன் பண்ணி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரைட் சைட்ல கார்னர்ல 2- போட்டுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாலிகுல்ல எக்ஸ்ட்ராவா 2 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்குது, அதாவது ரிடக்ஷன் ஆயிருக்குது. ஸோ 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால ஒரு இன்டர்செக்ஷன் பண்ணி டாப்ல ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா 2- போட்டுரும். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா NH4+.
NH4 ப்ளஸ் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை இந்த NH4 லாஸ் பண்ணியிருக்கு, அதனால ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்பொழுது ப்ளஸ் சார்ஜ் போடுவோம், எலக்ட்ரானை கெயின் பண்ணும்பொழுது மைனஸ் சார்ஜ் போடுவோம். இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கணும்? 5 இருக்கணும். பட் 4 தான் இருக்கு பாருங்க. 1 2 3 4. ஹைட்ரஜனுக்கு 1 1 1 1. ஓகேவா? இப்போ இதில் இன்டர்செக்ஷன் பண்ணி எப்படி இருக்கும்? ப்ளஸ்ன்னு போட்டுருணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை சார் இருக்கு இந்த NH4லன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜனில் 5 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ 1 into 4. ஏன் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. அப்போ டோட்டல் எத்தனை இருக்குது? 9 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்காங்க. பட் ஒரு ப்ளஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு. ஸோ 9 - 1 = 8. ஓகேவா? அப்போ டோட்டலா 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும் இந்த NH4 ப்ளஸ்ல. அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ இந்த மாலிகுல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா N ஹைட்ரஜன் 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 ஒரு இன்டர்செக்ஷன் பண்ணி ப்ளஸ்ன்னு போட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெப்ரசன்டேஷன். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வர கிளாஸில் ஃபார்மல் சார்ஜ் லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.